கார்த்திக் தீபா சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாச்சியார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனந்தனால் ஏங்க இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. இப்படி என்னோட ஆசையே சொத்தை பிரிக்கக்கூடாது, 3 பசங்களும் ஒன்றா இருந்து சந்தோஷமாக வாழணும்னு தானுங்க நான் இத்தனை வருஷம் கட்டுக்கோப்பாக குடும்பத்தை நடத்தினேன். ஆனால் இவன் இந்த பாருங்களேன், இந்த ஆனந்த் இது வரைக்கும் என் நல்ல பையன் மாதிரியே நடிச்சுட்டு இப்படி என் தலையில் இப்படி கள்ள தூக்கி போடுற மாதிரி இப்படி பண்ணிவிட்டானே. இப்போ தைரியமாக சொத்தை பிரித்தே கொடுக்கணும் அப்படின்னாங்க. அன்றைக்கி ஐஸ்வர்யா சொத்து கேட்டப்போ நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவளை அடித்தேனே. இப்போ இவனை ஒன்றுமே பண்ணாமல் இருக்கேனே. அப்போ அவள் என்ன நினப்பா, உன் பையனே ரொம்ப யோகியமாக நீ வளர்த்து வச்சுருக்க, நான் சொத்து கேட்டது தப்பா அப்படின்லாம் யோசிப்பா இல்லையா? அவளுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்லுறது? இல்லை அவன் முன்னாடி எப்படி போய் நான் நிற்கிறது? மீனாட்சி வேறு வாழ்க்கை இப்படி திண்டாட்டமாக ஆகிப்போச்சு அப்படின்னோடனே, நீ ஒன்றும் கவலைப்படாதன்னாச்சியா. அதான் சொன்னேன்ல, நம்ம பையன் கார்த்தி நிச்சயமாக உனக்கு வாக்கு கொடுத்துருக்கான்ல, அவனை பற்றி தான் உனக்கு தெரியும்ல. ஒரு தடவை வாக்கு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோயேன், நிச்சயமாக அதை செயல்படுத்தி காட்டி நீ ஒன்றும் கவலைப்படாத. நிச்சயமாக நம்ம பையன் வெற்றிகரமாக அந்த ரியாவை அவள் கெட்டவங்கிறத புரிய வச்சுருவான் ஆனந்துக்கு. அதுக்கு வரைக்கும் நமக்கு டைம் இருக்கணும் இல்லைங்க. இப்போ பாருங்கள், ஆனந்த் நாளைக்கே வக்கீலை அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ நாளைக்கு நான் சொத்து பிரிக்கணும்னு நினச்சா நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு. நீ முதல்ல கவலைப்படாத, எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், நீ முதல்ல நிம்மதியாக தூங்கு அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக தூங்க வச்சிடுறாப்புல. தூங்க வச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா அபிராமியை காணும். சரி இங்கே தான் போயிருப்பா, பூஜை ரூம் இருப்பாளா அப்படின்னு போய் தேடி பார்க்குறாங்க. எல்லா இடத்தையும் தேடி பார்த்ததுக்கப்புறம் கண்டுபிடிக்க முடியலன்னொன்னே கார்த்தி ரூமை தட்டுறாங்க. தட்டினோடனே தீபா வெளில வராங்க. தீபா வெளில வந்தோடனே அவங்ககிட்ட பேசுகிறாங்க நம்ம அருணாச்சலம். ஏம்மா அத்தையை பார்த்தியா அப்படின்னோடனே, இல்லையே அப்படின்னோடனே, கார்த்தியை கூப்பிட கொஞ்சம் அப்படின்னு சொன்னோன்னே, ஏங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு கார்த்தியை கூப்பிட்டோன்னே பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மாவை நேற்று ரொம்ப புலம்பிகிட்டு இருந்தானே, நான் சமாதானப்படுத்தி தூங்க வச்சேன். காலையில் எந்திரிச்சு பார்க்குறேன், காலையிலேருந்து ஆளையே காணும். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. நீ ஒரு தடவை தேடி பாரு அப்படின்னா, பக்கத்தில் உள்ள கோயிலுக்கெல்லாம் போய் பாரு அப்படின்னு சொன்னோன்னே, ஒரு வேளை இருக்கலாம், நீ கொஞ்சம் தேடி பார்க்குறியா? எனக்கு கொஞ்சம் ரொம்ப முடியல, டயர்டாக இருக்குது அப்படின்னோடனே, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, நானும் அருணும் போய் தேடி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீ வீட்லேயே இருங்க, வந்தால் ஃபோன் பண்ணி சொல்லு தீபா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி போய் தேட ஆரம்பிக்கிறாங்க.